ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி மல்லிகை பூ மாதிரி சாஃப்டான இடியாப்பம். குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இடியாப்பம் செய்யறது கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இட்லி மாதிரி குயிக்கா ரெடி பண்ணிடலாம். ஆயில் இல்லாம ஆவியில வேக வைக்கிறதுனால ஹெல்தியாகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டின்னருக்கும் விதவிதமான சைட் டிஷ்ஷோட சாப்பிடலாம். கை வலிக்காம ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதே மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ட்ரையா வரன்னு ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ட்ரை ஆகாம இடியாப்பம் ரொம்ப நேரம் சாஃப்டாவே இருக்க வீடியோல சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்ப வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடியாப்பம் செய்ய ஒரு கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் பண்ண இடியாப்ப மாவா இருந்தாலும் சரி, கடைகளில் வாங்குற மாவா இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே இடியாப்பம் நல்லா வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இடியாப்பத்துக்கு தண்ணியோட அளவை கரெக்டாக சொல்ல முடியாது, மாவு பொறுத்து தண்ணியோட அளவு டிஃபர் ஆகும். அதனால எடுத்திருக்கிற மாவுக்கு டபுள் த குவான்டிட்டி தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் தப்பில்லை. ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி சரியா இருக்கும். கொஞ்சம் கூட குறைய ஆகலாம். ஸோ 2 கப் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் இடியாப்பம் மாவு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது மாவு இறுக்கம் கொடுக்காது, இடியாப்பம் நல்லா சாஃப்டாவே இருக்கும். நெய்க்கு பதிலா ஆயில் இல்ல தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வரணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடான தண்ணிய மாவுல சேர்த்துக்கலாம். சூடா இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்டே நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுத்துக்கும். சில மாவுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படும், சில மாவு அவ்வளவா தண்ணி எடுத்துக்காது. பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு மாவு கிளறி இருக்கும். என்ன இப்படி கட்டி கட்டியா இருக்குன்னு நினைக்காதீங்க, இதுலயே மாவு பாதி வெந்திருக்கும். இது சூடா இருக்கிறதுனால அப்படி இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் இதை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா பிசைஞ்சோம்னா கரெக்டா இருக்கும். இது ஆறட்டும். மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். 2 கப் தண்ணி வச்சிருந்ததுக்கு எனக்கு இன்னும் மீதி இவ்வளோ தண்ணி இருக்கு. எப்படியும் ஒரு 1/2 கப் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு டைட்டா இருக்கிற மாதிரி இருந்தா மறுபடியும் தண்ணியை சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும். மாவு டைட்டா இருந்தாதான் பிழிய கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே ஹார்ட் ஆயிரும். அப்படி ஹார்டா இருந்தாதான் இடியாப்பம் செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வரன்னு ஆயிரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இடியாப்பம் பிழிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டா இருந்ததுன்னா இடியாப்பம் செய்யறதுக்கும் கஷ்டமா இருக்காது, ரொம்ப நேரம் சாஃப்டாவும் இருக்கும். இடியாப்பம் செய்ய நிறைய விதமா குழல் கிடைக்குது. நான் இந்த உட்டன் குழல் எடுத்திருக்கேன். இதுல தான் இந்த மாதிரி சின்ன சின்னதா ஹோல்ஸ் இருக்கும். ஸ்டீல்ல வாங்கினோம்னா பெரிய ஹோல்ஸா இருக்கும். அதுல பண்ணும்போது இடியாப்பம் நூடுல்ஸ் மாதிரி வரும். இதுல செய்யும் போது இடியாப்பம் நல்லா தின்னா அழகா மெல்லிசா வரும். இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் மாவை ஈஸியா பிரஸ் பண்ண முடியும். எண்ணெய் அப்ளை பண்ணாம செஞ்சோம்னா குழல்லே மாவு ஒட்டிக்கும், எவ்வளோ அழுத்தினாலும் கீழே வராது. இதே மாதிரி இடியாப்ப தட்டுலயும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிட்டு குழல்ல வச்சுக்கலாம். ஃபுல்லா ஃபில் பண்ணிட வேண்டாம், குழலோட 3/4 பாகம் அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு பிரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இட்லி பாத்திரத்துல தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இப்ப இடியாப்பம் பிழிஞ்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியா வருதுன்னு. ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம்.
மாவு டைட்டா இல்லாம சாஃப்டா பிசைஞ்சு எடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி ஈஸியா பிரஸ் பண்ண முடியும். கையும் வலிக்காது. பட் மாவை ரொம்ப சாஃப்டா பிசைஞ்சிட்டோம்னா கண்டினியூஸா இந்த மாதிரி பிழிய வராது. இடையில இடையில கட் ஆயிரும். அதே மாதிரி இடியாப்பம் வெந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொல கொலன்னு களி மாதிரி ஆயிரும். இது பாருங்க எவ்வளவு அழகா புளிய வருது. இடியாப்பம் செஞ்சு விக்கிறவங்க கூட இதே மாதிரி சின்ன ஹோல்ஸ்ல தான் செய்வாங்க. இன்கேஸ் நீங்க மாவு கிளறி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இடியாப்பம் பண்றீங்கன்னா மாவு கொஞ்சம் காஞ்ச மாதிரி டைட்டா ஆயிரும். அப்படி ஆயிருச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்ப மாவு மறுபடியும் நல்லா சாஃப்டா கிடைக்கும். அதுக்கப்புறமா இடியாப்பம் பிழிஞ்சுக்கலாம். ரொம்ப அதிகமா மேல மேல பிழிஞ்சிட்டே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி 2 லேயர் மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. அதுதான் பார்க்கவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா பிழிய வந்தாலே இடியாப்பம் நல்லா சாஃப்டா வரும். அரிசி சாப்பிட வேண்டாம் நினைக்கிறவங்க ராகில கூட இடியாப்பம் பண்ணலாம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இடியாப்பம் வச்சு நம்ம பிரியாணி கூட செய்யலாம். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோவோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பாருங்க இப்ப எல்லா பிளேட்லயும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இடியாப்பம் ஸ்டாண்ட் இல்லைன்னா இட்லி தட்டிலே வச்சு வேக வைக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்ப இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள இடியாப்பம் வெந்துரும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா நல்லா இருக்காது. 4 நிமிஷம் கழிச்சு இடியாப்பத்தை வெளியில எடுத்தாச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்க்கு மாத்திரலாம். பாருங்க பஞ்சு மாதிரி நல்ல மெது மெதுன்னு இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு. இடியாப்பம் செம்ம சாஃப்டா வந்திருக்கு. இது ஒரு 2 in 1 ரெசிபி. இதை ஸ்வீட்டா சாப்பிடணும்னா தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிடலாம். காரமா சாப்பிடணும்னா சிக்கன் சால்னா இல்லைன்னா வெஜிடபிள் குருமா இல்ல ஆட்டுக்கால் பாயா இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சுக்கலாம். அதுவும் இல்லைன்னா சிம்பிளா நம்ம தாளிச்சு விட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டின்னருக்கும் இதை ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி மல்லிகை பூ போல நீங்களும் ஈஸியா வீட்ல இடியாப்பம் செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.